ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபஷைராஸ் ரெசிபி. மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்காக முதல்ல 1/2 கிலோ எலும்பே இல்லாத மட்டன் கறியை க்ளீன் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கோலா உருண்டை செய்கிறீங்கன்னா கொத்துக்கறி கூட வாங்கி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸாக எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி செய்யும்போது ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கோலா உருண்டை வரும். அதை நான் சொல்லிக்கிறேன். எலும்பே இல்லாத மட்டன் கறியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மட்டன் கறி மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. மிக்ஸி ஜாரோட மூடி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோலா உருண்டை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது மிக்ஸி ஜாரோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பூனால் நான் எடுத்து காட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்கிற மட்டன் கறியை மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து கறியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்த ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. எதனால் பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணுறோன்னா, எண்ணெயில் கோலா உருண்டை ஆட் பண்ணும்போது அப்படியே பிரிஞ்சிடும். பிரியாமல் இருக்க கோலா உருண்டை நல்லா சேர்ந்து மசாலாஸோடு கோட்டாகி உருண்டையாக வர்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை ஆட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கோலா உருண்டை ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் ஆட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கைவிடாமல் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் வரைக்கும் மசாலாஸோட கோலா உருண்டை கறியை ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கையில் எண்ணெயை தடவிக்கோங்க. இப்போது நான்
காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தடவிட்டு ரவுண்டான ஷேப் வேணும்னா நீங்கள் ரவுண்டான ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தட்டு ஷேப்பில் வேணும்னா நீங்கள் தட்டு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கோலா உருண்டையை செஞ்சுக்கோங்க. நான் ரவுண்டான ஷேப்பில் தான் செஞ்சேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. லட்டுவை எப்படி உருண்டையாக பிடிப்போமோ கைப்பிடி அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கறியை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கோலா உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸ் அளவாக உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் சைஸ் அளவில் கோலா உருண்டை வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸாக பண்ணினீங்கன்னா இன்னும் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் சின்ன சைஸாக உங்களுக்கு கோலா உருண்டை வரும். இதே மாதிரி கோலா உருண்டையை பிளேட்டில் செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு 1/2 கிலோ மட்டன் கறிக்கு இந்த அளவுக்கு கோலா உருண்டை வந்திருக்கு. 1/2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே சீக்கிரமாக மசாலா சோட உருண்டை பிடிச்சி அப்படியே ஃப்ரை பண்ணும்போது பிரியறதுக்கு கோலா உருண்டை நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கோலா உருண்டையை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பில் பேனை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். மிதமான சூடில் கோலா உருண்டை வேகணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் உள்ளே சரியான அளவில் வெந்திருக்காது. அதனால் வெளிப்பகுதியில் மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ளே அப்படியே இருக்கும் வேகாமல். ஒன் சைடாக கோலா உருண்டை நல்லா ஃப்ரை ஆனதும் கரண்டியால் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது நான் கரண்டியால் திருப்பி போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து ஒன் சைடாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா கரண்டியால் எல்லா உருண்டையுமே 2வது சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒன் சைடாக நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது 2வது சைடும் செவந்து வரணும். அது வரைக்கும் மிதமான தீயில கோலா உருண்டையை வேக வச்சுக்கலாம். கோலா உருண்டை நல்லா செவந்து எண்ணெயெல்லாம் செவந்து வரணும். கோல்டன் ப்ரௌனாக இதோ இந்த மாதிரி பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பொங்கி வரணும். எந்த அளவுக்கு எண்ணெய் பொங்கி வரணும்னா அந்த அளவுக்கு கோலா உருண்டை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். வெளிப்பகுதியிலையும் சூப்பராக செவந்து வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில கோலா உருண்டையை வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியால் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா கோலா உருண்டையும் கரண்டியால் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், சூப்பராக கோலா உருண்டை ரெடியாகி வந்திருக்கு. மட்டன் கோலா உருண்டை ரெடியாயாச்சு. மட்டன் கோலா உருண்டையை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளிப்பகுதியிலேயே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக இருக்குது மட்டன் கோலா உருண்டை. இதே அளவுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கோலா உருண்டை வரும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌனாக மாறின உடனேயே எடுத்துடணும் கரண்டியால். இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும். கோலா உருண்டை பிரியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா செவந்து வந்த உடனே கோலா உருண்டையை எடுத்துக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை ரெடியாயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கோலா உருண்டையை செஞ்சிங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பபாய்.